வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ஒரு 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு கொடூரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 3.5 வயது ஒரு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 16 வயது ஒருத்தனை சிறுவனை காவல்துறை கைது பண்ணாங்க. 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 16 வயது சிறுவன் கைது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த குழந்தை அழுததுனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கல்லை எடுத்து அந்த குழந்தையுடைய ஃபேஸை வந்து தாக்கியிருக்கான். ஸோ இதன் காரணமாக படுகாயம் அடைந்த அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு இந்த செய்தியை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மயிலாடுதுறை கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த விவகாரத்தில் அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்குது. எப்படின்னா, காலையில் அந்த குழந்தை தான் அந்த சிறுவனுடைய மூஞ்சியில் வந்து துப்பி இருக்கு, அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு பெரிய பேரதிர்ச்சியை உண்டாக்கி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தெல்லாம் பதிவு செஞ்சார். இந்த விஷயத்துக்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்களை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக பாஜக இடையே பயங்கர டிபேட்டு. திமுக இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாஜக மீது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தனியார் மையமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் கூடியிருக்கு. இந்த மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சிக்கு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 372 இடங்களில் உள்ள 3720 கழிவறைகள், டாய்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூய்மைப்படுத்தி பராமரிக்கக்கூடிய பணி இருக்குல்ல, அதை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தத்திற்கு விட சென்னை மாநகராட்சி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 372 இடங்களில் இருக்கக்கூடிய 3720 கழிவறைகளை தூய்மைப்படுத்தி பராமரிக்கக்கூடிய பணியை பிரைவேட் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தத்திற்கு விட இப்போ சென்னை மாநகராட்சி முடிவெடுத்திருக்காங்க. எவ்வளோ கோடி ரூபா தெரியுமா ஒப்பந்தத்திற்கு கொடுத்துருக்காங்க? 430 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. 430 கோடி ரூபா கழிவறைகளை தூய்மைப்படுத்தி அதை பராமரிக்கிறதுக்கு 430 கோடி ரூபா ஒப்பந்தம் பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பாஜக பிரைவேட்டாக வந்து மாற்ற பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகலாம் சொல்லுவாங்களே. ஒரு கழிவறையை தூய்மைப்படுத்தி பராமரிக்க கவர்மெண்ட்னால முடியலை. 4 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வந்து பட்ஜெட் போடுறாங்க. இதை வந்து பிரைவேட்டுக்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்தா அவங்க காலப்போக்கில் கட்டணம் வசூலிக்கிறது இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. இலவச கழிவறைகள் காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க, பணம் வசூலிக்கிறது, 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பணம் வசூலிக்க பார்ப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பிரைவேட்டுக்கிட்ட இது மாதிரி ஒப்பந்தம் கொடுத்து அதன் மூலமாக ஊழல் செய்ய திமுக அரசாங்கம் பார்க்குதா, சென்னை மாநகராட்சி பார்க்குதா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் நடக்குது. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிமர் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. பாலிமர் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. இது பாஜக மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அந்நியன் படத்தில் அம்பின்னு ஒரே ஒரு நல்லவன் இருந்தான், அவனையும் நியூட்ரல் ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விவேக் ஒரு வசனம் பேசுவார். பாஜக சொல்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லையே எல்லாமே ஆளும் கட்சிக்கு சார்பான, ஆளும் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மீடியாக்கள் தான் இருக்குது. பாலிமர் நியூஸ் மட்டும்தான் ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு நியூட்ரலாக பாலிமர் செய்திகள் மட்டும்தான் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக போட்ட வீடியோவை டெலீட் பண்ணீங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. என்ன வீடியோ? திமுகவுடைய தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் அப்படிங்கிறவர் பேசியதாக ஒரு ஆடியோ வந்து பாலிமர் நியூஸ் வந்து வெளியிட்டாங்க. திமுகவுடைய பொறுப்பாளர், தருமபுரி பொறுப்பாளர் பேசியதாக ஒரு ஆடியோ வந்து வெளிவந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கலெக்டராக இருந்தாலும் எஸ்பியாக இருந்தாலும் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு அந்த தர்மசெல்வன் பேசியதாக அந்த ஆடியோவில் இருந்துச்சு. பேசுகிற மாதிரி அந்த ஆடியோவில் இருந்துச்சு. அதை பாலிமர் நியூஸு ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எதுக்காக டெலீட் பண்ணீங்க, என்ன காரணம், ஒருவேளை ஃபேக்கான ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிங்களா, அதற்கான விளக்கத்தை கொடுங்க, இல்லை ஏதாவது மிரட்டல் வந்துச்சா, ஏன் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.